Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு ஒரு டிசைனர் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த ரெட் கலர் கிளாத் வந்து 32 இன்ச் எடுத்து வச்சுருக்கோம். ஸ்லீவோட சுற்றளவு வந்து 11 இன்ச்சு. நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். இப்போ மொத்தம் இல்லை 16 இன்ச் வச்சுருக்கோம். இப்போ 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த 32 இன்ச் சொன்னேன்ல, அந்த கிளாத் எடுத்துட்டு மேல் பக்கமே தான் குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் மாதிரி எடுத்து ஸ்டிச் பண்ணணும். ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோஸ்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இதே போல் திருப்பி இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணிடணும். கரெக்டாக ஃப்ளீட்ஸை வந்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஆரி ஒர்க்ஸ் வந்து நார்மல் நீடில் போடுறதும் இருக்குது. ஒரு 2 லிங்க் வந்து கீழே தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அது கூட ஜாயின் பண்ணோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால், அந்த ஸ்லீவில் ஒரு கர்வ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக அங்கே மடித்து தைப்பாங்க. அதுக்கு லைனிங் துணியில் அப்படி மார்க் பண்ணிவிட்டு, அந்த கர்வை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, திரும்ப ஒரு 1 இன்ச் அந்த கர்வ் ஷேப்லேயே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கட் பண்ண பீஸை வந்து நம்ம ஸ்லீவ் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அப்படியே குட்டி குட்டி கட்ஸ், அதாவது திருப்பறதுக்காக கட் பண்ணுவாங்க அந்த இடத்துல, அந்த தையலை கட் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் இது இப்படி திருப்பி ஒரு ஸ்டிச் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இந்த கிளாத் மேலே இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எங்கே வேணுமோ பார்த்துட்டு பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பின்னை ரிமூவ் பண்ணிட்டு
நம்ம அதுக்கு மேலே லேஸ் வச்சு வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லேஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நூல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பிட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து லைனிங் வைக்க போகிறோம். ஸ்லீவுக்கு மேல் பக்கம்தான் அந்த லைனிங் வச்சுட்டு தைச்சிட்டு திருப்பிடலாம். இந்த மாதிரி அங்கங்கே இந்த ஸ்லிட்டு போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதை தூக்கிட்டு வராது. நெக்ஸ்ட்டு கீழேயும் அந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த சைடு மேல் பக்கமும் வந்து கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் அந்த லைனிங் துணியை நல்லா பிடிச்சிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த மேலே இருக்கிற எக்ஸஸை கட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளீட்ஸ்லாம் பிரிஞ்சிரும். ஸோ இந்த தையலை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற எக்ஸஸை கட் பண்ணுங்கள். அப்புறம் மடித்து வச்சுட்டு உள்ளே இருக்க லைனிங் துணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், டிசைனர் ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.